சீமான் சொன்ன மாதிரி தான், டீ விற்கிறதுக்கு தான் போகணுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து அவருக்கு இவ்வளோ நாள் 30 வருஷம் வந்து அரசியல், அதை சினிமாவில் இருந்தவர் அரசியல் வந்து அரசியல் வந்து பெரிய கடல். இது இப்போ வந்து மஃபா பாண்டியராஜன் வந்து இப்போ தாவாக்காவில் சேர்றாரு அப்படின்னா ஒரு இது இருக்குது. ஏன்னா வந்து அவர் ஆர்எஸ்எஸ், ஆமாம், ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். ஆர்எஸ்எஸ் அன்னைக்கு இருந்து விஜயகாந்தோட சேர்ந்த போது அவர் ஆர்எஸ்எஸ்காரர். விஜயகாந்த் கட்சி உடைச்சதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது நம்ம மஃபா பாண்டியராஜனுக்கு. அப்புறம் ஜெயலலிதாவுக்கு வந்து அறிவாளிகள் கண்டாவே பிடிக்காது. இவர் வந்து புள்ளியில் விவரமாக இதை வந்து என்ன அந்த ஹச்ஆரில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது என்ன சொன்னியா, வாய் மூடு, நீ நான் இருக்கிற வரைக்கும் நீ பேசக்கூடாது சட்டசபையில்னு சொல்லி நேருக்கு நேராக சொல்லணுங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற போது மஃபா பாண்டியராஜன் அங்கே போகிறாரு அப்படின்னாவே இது யார் இதெல்லாம் கலப்பி விடுறதுன்னு இதுக்குன்னு ஒரு கோஷ்டிக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு செலவு பண்ணி இதுக்கு தாவாக்காவுக்கு வேண்டி இப்படி ஒரு விளம்பரப்படுத்துறது, இப்படி ஒரு விளம்பரப்படுத்தினால வந்து அந்த ஆமாம் எல்லாமே விளம்பரம்.